ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் 7th Sense தமிழ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th சோஷியல் புக்கில் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்ற லெசன்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். அச்சு தொழில்நுட்பத்தின் வருகை. இது வந்து உங்கள் நோட்ஸ் வேணுன்னா எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறி முதல் மொழி வந்து எது அப்படின்னா நம்ம தமிழ் மொழி தான் வந்து ஃபஸ்ட்டு ஐரோப்பிய மொழிகளில் தவிர்த்து அச்சில் ஏறி முதல் மொழி வந்து தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. 1578 தமிழ்பிரான் வணக்கம் அப்படின்ற ஒரு தமிழ் புத்தகம் வந்து கோவாவில் ஃபஸ்ட்டு வெளியிட்டாங்க. முழுமையான அச்சகம் வந்து எப்போ நம்ம வந்து தமிழில் அடித்தாங்க அப்படின்னா 1709 தான் அடித்தாங்க. யாருன்னா சீகன் பாலுகு அப்படின்றவர் தான் வந்து தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது. திருக்குறள் வந்து 1812 வெளியிடப்பட்டது. யார்? தஞ்சை ஞானப்பிரகாசம் அப்படின்றவர் தான் வந்து தமிழில் முதல்ல வந்து அச்சிடப்பட்டு வெளியிட்டிருப்பாங்க. ஓகேவா? 1812. அடுத்தது சீவை தாமோதரனார் பதிப்பித்த நூல்கள் வந்து பார்க்கலாம். தொல்காப்பியம், வீர சோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை, சூளாமணி. இதெல்லாம் வந்து சீவை தாமோதரனார் இருக்கார்ல, அவர் வந்து பதிப்பித்த நூல்கள். இது வந்து இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து உவேசா செவ்வியல் தமிழ் இலக்கிய நூல்கள் என்னன்னு பார்க்கலாம். சீவக சிந்தாமணி 1887 வந்து இது நூல்களை வந்து செவ்வியல் தமிழ் இலக்கண நூல்களாக மாற்றிருப்பாங்க. எப்போனா 1887. பத்துப்பாட்டு வந்து 1889. சிலப்பதிகாரம் 1892. புறநானூறு 1894. புறப்பொருள் வெண்பா மாலை 1895. மணிமேகலை 1898. ஐங்குறுநூறு 1903. பதிற்றுப்பத்து 1904. இதெல்லாம் வந்து வெளியிடும் முயற்சி வந்து செஞ்சாங்க. இந்த நூல்களெல்லாம் இந்த ஆண்டில் வந்து வெளியிடும் முயற்சி வந்து யார் செஞ்சாங்க அப்படின்னா உவே சாமிநாதர் அப்படின்றவர் செஞ்சுருப்பார். அடுத்தது 1816 புனித சார்ஜ் கோட்டை கல்லூரியினை வந்து நிறுவினார். ஓகேவா? யார்? FW எல்லிஸ் அப்படின்றவர். எப்போனா 1816. இது ஒரு டைம் வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட், படித்து வச்சுக்கோங்க. அடுத்து தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை. அவ இந்தோ ஆரிய மொழி குடும்பங்களோடு தொடர்பில்லாதவை என கோட்பாட்டை உருவாக்கினார். யாருன்னா FW எல்லிஸ் அப்படின்றவர் தான் வந்து இந்த கோட்பாட்டை வந்து உருவாக்கியிருப்பாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, கால்டுவெல்லா இல்லை FW எல்லிஸா அப்படின்றது ரெண்டு யார் என்ன சொன்னாங்க அப்படின்றது தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்து கால்டுவெல் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா திராவிடம் அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கண நூல்களில் கோட்பாட்டை வந்து விரிவுபடுத்தினார். எப்போனா 1856. ஆப்ரகாம் பண்டிதர் வந்து தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழ் இசை வரலாறுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நூல்களையும் வந்து வெளியிட்டிருக்கார். யார்? ஆப்ரகாம் பண்டிதர். பௌத்தத்திற்கு புத்துரவளித்த ஒரு தொடக்கால முன்னோடி வந்து யார் அப்படின்னா சிங்காரவேலர். அவர் வந்து காலனி சக்தியை எதிர்கொள்வதற்காக பொது உடைமைவாதத்தை வந்து சமத்துவத்தை வந்து வளர்த்தார். இவர் எதுக்கு அப்படின்னா காலனி சக்தியை வந்து எதிர்கொள்வதற்காக. தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்றும் எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வாதாடுறவர் யார் அப்படின்னா இந்த பரிதிமாற் கலைஞர் தான். இவர் தான் வந்து 14 வரி செய்யுள் வடிவத்தையும் வந்து இவர் தான் கொண்டு வந்தார். இவர் இது 33 ஆண்டுகள் வந்து உயிரிழந்திருப்பார். அடுத்தது மறைமலை அடிகள். தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என்று தனித்தமிழ் இயக்கத்தின் உருவாக்கியவரும் யாருன்னா மறைமலை அடிகள். இது ஒன் டைம் கேட்டிருக்காங்க, படிச்சு வச்சுக்கோங்க. பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு இது ரெண்டுத்துக்குமே வந்து விளக்குறை எழுதியவர் யார் அப்படின்னா இந்த மறைமலை அடிகள். மறைமலை அடிகளுடைய வேறு பேர் வந்து வேதாச்சலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தாந்த தீபிகா என்னும் பத்திரிகையில் வந்து யார்? மறைமலை அடிகள் வந்து பணிபுரிந்திருப்பார். அந்த பத்திரிகையிலையும் வந்து அவர் பணிபுரிஞ்சிருப்பார். இவருடைய இயற்பெயர் வந்து வேதாச்சலம். அடுத்து தனித்தமிழ் இயக்கம். மறைமலை அடிகளுடைய மகள் வந்து யார்? நீலாம்பிகை. அவங்களும் வந்து இந்த தனித்தமிழ் இயக்கத்துக்கு உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இருந்திருப்பாங்க. அடுத்து ஞானசாகரம் என்னும் பத்திரிகையை வந்து அறிவுக்கடல் அப்படின்ற பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சமரச சன்மார்க்க சங்கம் என்னும் நிறுவனத்தையும் பொதுநிலக்கழகம் அப்படின்னு பெயர் மாற்றிருப்பாங்க. யார்? இந்த மறைமலை அடிகள் அவர்கள். தமிழ் சொற்களுக்கு புகுந்து விட்டு சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான ஒரு பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்களாகிய அகராதி ஒன்றை வந்து யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நீலாம்பிகை பண்ணியிருப்பாங்க. யாருன்னா மறைமலை அடிகளோட பொண்ணு.
திராவிட இயக்கத்தின் எழுச்சி 1909ஆம் ஆண்டு பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாத சங்கம் அமைப்பை உருவாக்கியவர் யாருன்னா சி. நடேசனார். இது இந்த டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. இது ரொம்ப முக்கியமானது. யாருன்னா சி. நடேசனார் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாத சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க. எப்போன்னா 1909 உருவாக்கியிருக்காங்க. அடுத்து 1912 சி. நடேசனார் அவர்கள் மருத்துவர் மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பையும் உருவாக்கியிருப்பார். திராவிடர் இல்லம் அப்படின்ற ஒரு பெயரில் இலவச தங்கும் விடுதியும் இந்த சி. நடேசனார் அவர்கள் உருவாக்கியிருப்பாங்க. இது ஒரு முக்கியமான 3 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நம்ம வீடியோவில் பார்க்கலாம்.